என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே, தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்களில் இருந்து மீட்டெடுத்து பட்டி தொட்டி எங்கும் பாய வைத்த இயக்குனர் இமயம். புரட்சிகரமான கதைகளால் பழமைவாதங்களை உடைத்தெறிந்து தமிழ் திரையுலகை புரட்டி போட்டவர். சினிமா மட்டுமின்றி பொது வாழ்விலும் தமிழர்களின் உரிமைகளுக்காக ஓங்கி ஒலித்த பாரதி ராஜாவின் பின்னணி என்ன? 1941 தேனி மாவட்டத்தில் உள்ள அள்ளி நகரத்தில் சின்னசாமியாக பிறந்த பாரதி ராஜா சிறு வயது முதலே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டவர். நாடகங்களால் ஈர்க்கப்பட்டு பல நாடக கதைகளையும் எழுத தொடங்கியவருக்கு இளையராஜாவுடன் இணைந்து கம்யூனிஸ்ட் மேடைகளில் கலைத்திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறப்படுகிறது. 16 வயதினிலே மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா கிழக்கே போகும் ரயில், வேதம் புதிது, முதல் மரியாதை, கருத்தம்மா போன்ற படைப்புகளின் மூலம் பழமைவாத கருத்துக்களை உடைத்தெறிந்து வெற்றி இயக்குநராக திகழ்ந்தார். 40க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய பாரதி ராஜா பல்வேறு முன்னணி இயக்குநர்களையும் திரைக்கலைஞர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார். அவ்வப்போது சில முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து சிறந்த நடிகராகவும் வலம் வந்தார். சினிமா மட்டுமல்லாது காவிரி நதிநீர் பகிர்வு, இலங்கை தமிழர் பிரச்சனை, மாநில உரிமைகள் என கள போராட்டங்களிலும் பங்கெடுத்தார். ஆயுத எழுத்து படத்தில் அரசியல்வாதியாக நடித்தவர் நிஜத்தில் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் அரசியலுக்கு அழைத்தபோது செத்தாலும் திரைக்கலைஞனாக சாக வேண்டும் என்பதே விருப்பம் என கூறி அதை தவிர்த்து விட்டார். முதல் படத்திலேயே சிறந்த இயக்குநருக்கான தமிழக அரசின் விருது பெற்ற பாரதி ராஜா 6 தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ விருது என பல விருதுகளையும் அள்ளி குவித்தவர். உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று தனித்துவமான குரலால் ரசிகர்களை கட்டி போட்டவர் இன்று உடல்நலக் குறைவால் காலமாகியுள்ள செய்தி தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன்.